ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் சமீப காலத்தில் நிறைய இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் எங்கேயாவது முன்னே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்கேயாவது ஒரு ஊரில் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு விவாகரத்து அப்படிங்கிற நடக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி அபூர்வமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இது கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அந்த பிரிவினை சந்தித்து இருப்பாங்க. அவங்க வாட்டில் அது வாட்டில் போயிட்டுருக்கோம். இவங்க வாட்டில் வேலைப்பாட்டிருக்காங்க, அவங்க வாட்டில் வேலைப்பாட்டிருக்காங்கன்னு நினைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஒரு சிலர் நிரந்தரமாக பிரிஞ்சு இருக்கிறதுங்கிற ரொம்ப எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஒரு ஊருக்குள்ளே ஒரு 4 பேர் 2 பேருங்கிறதே, ஒரு கொஞ்சம் பெரிய ஊராக இருக்குதுன்னா ஒரு 4 பேருங்கிறதே பெரிய அபூர்வமாக இருக்கும். அதுலேயும் அன்னைக்கு இருந்த நிலமையில் பெண்கள் மறு திருமணம் இருக்காது. ஆண்கள் ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்த நிலமையில் மறு திருமணம் கூட சிலர் மூச்சுக்குவாங்க. சிலர் சில ஆண்கள் ரொம்ப ரேராக திருமணமே அதுக்கு அடுத்தது போகாமல் அப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் சமுதாயத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. இதை நம்ம மேலோட்டமாக பார்த்து இந்த திருமணம் அப்படிங்கிற சமுதாய பார்வையில், திருமணங்கிற பார்வையில் என்ன அப்படிங்கன்னா, கல்யாணம் ஆகி பிரிவினையில் இருக்கிறவங்க அல்லது கல்யாணம் ஆகாமல் தனிமையில் இருக்கிறவங்க அப்படிங்கிற கேட்டகரியாக பிரிக்கிற அளவுக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடுதல் அப்படிங்கிற மாதிரி நிலைமையாயிருச்சு. 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத பெண்கள், 45 வயசு வரைக்குமே கல்யாணம் ஆகாத ஆண்கள், 40-45 கூட இருக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் அது வரைக்கும் வயசுலேயே இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படின்னு பொண்ணு கிடைக்கலையா பிடிக்கலையானா அது ஏதோ காரணங்கள், சமுதாய காரணங்கள், மனோவியல் காரணங்கள் இருக்குனாலும் ஜோதிட காரணங்களில் நம்ம தேடும்போது எதிர்பார்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது ஒன்று இன்றைக்கி இருக்க சமுதாயத்தில். சரி, நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, பிரிவினைக்கான இந்த ஜோதிடத்தில் இதில் பிரிவினைக்கானது, திருமணம் ஆகிட்டாங்க இந்த கேட்டகரியில் இப்படியா இருக்குது, ரைட்டு, திருமணம் ஆகிட்டாங்க அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வரும் அப்படிங்கிறதுக்கான சிம்டம் உள்ள, அதாவது அந்த ஜாதகம் பேசுது பிரிவினை இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. பொருத்தங்கள் எல்லா விஷயத்தையும் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக, மனோவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் அப்படி விடுங்க, ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா நம்ம திதி யோக கரணத்தின் அடிப்படையில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்தந்த ரூல்ஸ் ஒரே திதி ஒரே கரணம் ஒரே நாமயோகங்களை பெரும்பாலும் சேர்ப்பது அப்படிங்கிறது, திதி 2 திதிகளையும் ஒரே இதில் சேர்க்கிறதுங்கிறது அவ்வளோவா நாம் பிரிவினைக்கு வழிவகக்கூடியதாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி 2 பேர்த்து சேர்த்துக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி கடன் நிலை நாம யோகங்கள் 2த்தையும் ஒட்டா சேர்த்துக்கூடாது, அதுவும் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் அப்படின்னு பிரிவினை தரும் அப்படின்னு. இதுபோக பாடல்களில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை, இடுகதிர் செவ்வாய் கூடி எங்கிருந்தாலும் அமங்கலி ஆவாள் அப்படின்னு உங்களுக்கு புரிதலுக்காக நான் அந்த பாடலை முழுசாக வேறு மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது. நம்மளுக்கு அமங்கலி ஆவாள் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு நாம் அந்த பாடலை சொல்லும்போது நம்மளும் அந்த பாடலை படிச்சிருக்கோம். இந்த பாடல் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, பிரிவினை, அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னே நிறைய பேர் அமங்கலின்னு சொன்னோன்னா அப்படி நினைக்கிறாங்க. அந்த பாடல் உண்மையில் என்ன சொல்லுதுன்னா, பிரிவினையை சந்திப்பார்கள். அந்த பிரிவினை சப்தமி திதியில் பிறந்து இந்த சேர்க்கை இருக்குமானால் நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி மகர ராசியில் செவ்வாய் இருக்குமானால் அப்படிங்கிற விஷயம். இது மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரூல்ஸ் இருக்குது. பொதுவாகவே இந்த சேர்க்கை இருக்குமானால் அந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இடத்தையும் அந்த சூழ்நிலையும் அனுசரித்து நீங்கள் பொருத்தங்களை பார்க்க சொல்லணும். நீங்கள் உங்களோட ஜாதகத்தை சாமானியர்கள் எடுத்து பார்க்குறீங்கனாலும் இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா ஒரு பிரிவினைக்கான விஷயம் இருக்குது. இதுவே ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் பலன் வேறு. ஆண் ஜாதகத்தில் அப்பா வழி சொத்துக்களை அனுபவிக்கல இருக்கக்கூடிய இடையூறுகள் அது காட்டும்.
ஒரு பெண்ணாக இருக்கும்போது செவ்வாய் காரகத்துவம் வந்து கணவன் காரகம் அப்படிங்கிற விஷயத்தில் பாதிப்புக்குள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பூமி காரகத்தில் ஆணுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய. அதே மாதிரி சகோதர வகைகள் பங்காளிகளோடு இருக்கக்கூடிய விஷயங்களில் பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அது பேசுது. நம்ம திருமணத்தை பற்றி பேசுகிறதுனால இந்த செவ்வாய் காரகத்துவத்தை எடுத்து பெண்களுக்கு ஆழமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது 8ஆம் இடத்துல இருக்குமானாலும், லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குமானாலும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் திதியோக காரணத்தை மட்டும்தானே ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சொல்லுவீங்க அப்படின்னு திருமண பந்தம் அப்படிங்கிற விஷயத்தில் எத்தனையோ கோணங்களில் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறதுனால இந்த ஜாதக அமைப்பு பிரிவினை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் 7ஆம் அதிபதி அங்கே வந்து 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் வாழ்க்கை செழிப்படையுமா அப்படிங்கிற விஷயத்தையும் கூர்ந்து பார்க்கணும். அது நம்மளுடைய இதுகளில் கிட்டத்தட்ட ஒரு 60% திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக பயணிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த 7இல் சூரியன் இருப்பது அப்படிங்கிற விஷயம் திருமண வாழ்க்கையில். அதே போல் இன்னொரு காம்பினேஷன் 7ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகிறது அப்படிங்கிற சமாச்சாரம் இருக்குது. அந்த இடத்து அதிபதி நீச்சமானாலும் ஒரு பிரிவினைக்கு இது. அங்கே ஒரு வக்ர கிரகம் இருக்கிறது, ஒரு ரிவேட்ஸ் அடிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் ஒன்று. இதில் வந்து ராகு கேது தான் இருக்கணும் அப்படிங்கிறதில்ல, நிறைய மாற்றங்களோடு இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே திருமண பொருத்தம்ங்கிற விஷயத்திலையும் பிரிவினைகளை சந்திக்கக்கூடாதுங்கிற விஷயத்திலையும் ரொம்ப நம்மளுக்கு வர்ற ஜாதகங்கள், அவங்களுடைய மனோநிலைகள், தாய் தந்தையர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள், இது எல்லாம் வந்து இந்த திருமண பொருத்தம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டு வைக்கப்படுது. இதெல்லாம் கவனம் எடுத்து செய்யும்போது தான் அந்த திருமணம் நல்ல விதமாக இருக்குது. வெறும் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி மட்டுமே இன்றைக்கி திருமணங்கள் போயிருச்சோ அப்படின்னு கவலைப்படுற நிலைமைக்கு இதுவும் பிரிவினைக்கு ஒரு காரணம். அப்புறம் முகூர்த்தங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம். முகூர்த்தங்களில் பூராம்தி தகர்த்தெறிஞ்சு ஒரு விஷயத்தை நிலைநாட்டிட முடியாது. ரொம்ப வந்து காலச்சக்கரம் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், அந்த ஜாதக அமைப்பு இடம் கொடுக்கணும். வெறுமனே முகூர்த்தம் செஞ்சுட்டா போயிடும், விஷயங்கள் சாதிச்சிருவேன் அப்படின்னு மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் வந்து நம்ம ஒரு முரட்டுத்தனமாக ஜோதிடர்கள் நம்ப வைக்கிறதும் அதில் இறங்கி அவங்க பாதிக்கப்படுறதும் கூட மிகப்பெரிய அளவில் கவலையாக வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிலைமைகள் நிறைய தாய் தகப்பனுக்கு இருக்குது. ஒரு குடும்பம் ஒற்றுமையாக பயணிப்பதற்கு பல விஷயங்கள் விட்டு தரக்கூடிய மனநிலை இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதற்கான நிலை வந்து 5ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில் இல்லை இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்குள்ள போகாது. இதை கருத்தொற்றுமையாக ஒரே நேரத்தில் சிந்திக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நிலைமை இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகமே காட்டும். முக்கியமாக இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா முதல்ல நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி வந்து இந்த பின்னடைவுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, அதனால் நீங்கள் வந்து இந்த பொண்ணுக்கோ அல்லது இந்த பையனுக்கோ இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை செழிப்பானதாக மாறாமல் பின்னடைவானதாக மாறினா அதில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜாதகம் காட்டலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லணும். அப்படிங்கிறது இது ஜாதகர்களாக இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் சாமானியர்கள் பார்த்துருக்கீங்கனாலும் அந்த மாதிரி இருக்குதா கிரக நிலைகள் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். 7ஆம் அதிபதி யாருங்கிறது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஒன்று. 2வது வந்து இந்த நம்ம ஏற்கனவே புனர்பூசத்துக்கு போட்டிருக்கோம், அது மாதிரியான இதுகளை கல்யாணம் வரைக்கும் போயிட்டு செழிப்படைஞ்ச நிலைமைக்கு போயிடும் ஒரு முரட்டத்தனமான நம்பிக்கை இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி திசை நடக்கும்போது கொடுத்துட்டு அது நல்ல நிலையில் தொடர்ந்து பயணிக்குமா இல்லையாங்கிறது செக் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசா சந்திப்பெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன், 10 பொறுத்து பாட்டேன் அப்படிங்கிறத தாண்டி பிரிவினைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த திசைநாதன் மீது ராகு கேது போகக்கூடிய காலம் எது, அந்த காலகட்டத்தில் இவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கான விஷயம் ஒன்று. இதெல்லாம் பிரிவினைகளை தவிர்க்கிறதற்கு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை வாழுவதற்கு ஒரு பெரிய உதவியாக சரியான பாதையில் பயணிக்கிறதா அமையணும். எல்லோரும் ஒரே மாதிரியாக இல்லாமல் நல்ல நிலைமையில் பழைய 70-80களில் குடும்பங்கள் செழிப்பாக வந்து எவ்வளோ கருத்து வேறுமை இருந்தாலும் அதற்கு முன்னாடி இந்திய பாரம்பரியத்தில் நல்ல நிலையில் பயணித்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான
ஒரு குடும்ப கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு போராடி உருவாக்குனாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் போராடி உருவாக்கின ஒரு விஷயத்தை நம்மளுடைய காலகட்டங்களில் தாண்டும்போது ஜாதக ரீதியாக கவனமற்ற நிலையில் பயணித்து இந்த குடும்பங்கிற விஷயத்தில் நாம் பின்னடைவு சந்திக்கக்கூடாது. மற்ற நாடுகள் குடும்பங்கிற விஷயத்தை பெரிதாக கொண்டாடக்கூடிய அந்த மனநிலையில் இருக்காது. இந்திய கலாச்சாரம் குடும்ப ஒற்றுமையை பெரிதாக கொண்டாடக்கூடிய அந்த மனநிலையில் தொடர்ந்து பயணிக்குது. உலக கலாச்சாரத்தின் ஒட்டுமொத்தமும் திணிக்கப்பட்ட ஒரு நிலையில் நாம் பயணிக்கிறோம். அதனால் ஜாதக ரீதியாக பிரிவினைகளுக்கு காரணமான கிரகநிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து அதை மிக தெளிவாக திசை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் தெளிவாக பயணித்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஜாதகங்களோடு இணைத்து வாழ்க்கையை வெற்றி கொள்ள வேண்டும்னு வேண்டிக்கிட்டு, எல்லாம் வல்ல முருகப்பெருமானை எங்கள் குருநாதரை வணங்கிட்டு விடைபெறுகிறேன். இன்னொரு காணொலியில் சந்தேகங்கள் இருக்குமானால் கேளுங்க, கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.